வணக்கம் சார். ஒரு பெண்ணுக்கு டெலிவரின்றது மறுஜன்மம் மாதிரி. டெலிவரிக்கு பிறகு ஏராளமான பெண்கள் ரொம்ப குண்டாயிடுறாங்க. இப்போ டெலிவரிக்கு முன்பும் பின்பும் பிசியோதெரப்பி அவசியமா? கண்டிப்பாக நிறையா இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா ரீஹேப்னு 2 டிவிஷன்ஸ் இருக்குதுல்ல. முதல்ல கர்ப்பமான இருக்க பெண்கள் டெலிவரி ஆன பிறகு தான் பயிற்சி செய்யணும்னு கட்டாயமே கிடையாது. கருவுற்றும் போகலையே அவங்க பயிற்சி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிட்டால் தான் அவங்களோட குழந்தையோட ஸ்டெபிலிட்டி, கோர் மசில், பெல்விக் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே பலம் அடையிறதுக்கு முதல்ல அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். அதை கரெக்டான மருத்துவர்கிட்ட போய் நல்லா கற்றுக்கிட்டு ரீஹேப் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸோட கரெக்டாக பண்ணணும். இதை பண்ணால் தான் அவங்களுக்கு குழந்தைய முதல்ல நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 90% வாய்ப்புகள் இருக்கும். அதை யாரும் இப்போ மேற்கொள்ளுறதில்லை. அதனால தான் அதிகப்படியான சிசேரியனுக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தில் ஏற்படுறாங்க. இது ஒரு கட்டம். அடுத்தது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. டெலிவரி பண்ண முடிஞ்ச பிறகு, குழந்தை வெளியில் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு சில கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங், ரீஹேப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க பெண்கள், எஸ்பெஷலி பெண்கள். ஸோ அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது அவங்களோட உடல் ரீதி, அவங்களோட மசில்ஸோட கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து ஒரு எக்ஸசைஸை அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். ஸோ இது கரெக்டான மருத்துவ ஆலோசகர்கிட்ட போய் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் ஏதுவாக சப்போர்ட்டிவாக வேறு எந்த பாதிப்புகளும் இல்லாமல் அளவுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்கள கைட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு கர்ப்ப காலத்துக்கு முன்னும் கர்ப்ப காலத்துக்கு பின்னும் அவசியம். கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பியோட ரோல் ரொம்ப முக்கியம். அதை அவசியம் அவங்க பின்பற்றினாங்கன்னா அவங்க உடல் அளவு இன்னும் ஏஜ் ஆகவும் இன்னும் ஸ்டேபிளாகவும் நல்லபடியாகவும் இருக்கும். சில குழந்தைகள் பிறக்கும் போதே குறைபாடோடு பிறக்குது. அந்த மாதிரி குறைபாடுகளோட குழந்தை பிறப்பதை தவிர்க்கவும், அப்படி பிறந்தால் அதை சரி செய்யவும் பிசியோதெரப்பியில் வழி இருக்கா? இந்த பிறவி குறைபாடு அப்படின்றது டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசபிலிட்டி முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள், அந்த பருவநிலைகள் உண்டு. அது 3 எப்படின்னா ப்ரீநேட்டல், நேட்டல், போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் கரு உருவாயிட்ட பிறகு அந்த தாய் கருவுற்ற நிலையிலிருந்து அட் த டைம் ஆஃப் ப்ரெக்னன்சி பீரியடில் அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கிறாங்க, அதாவது கரெக்டான ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும், கரெக்டான மருத்துவர் ஆலோசனை பெறணும், சராசரியான உணவு எடுத்துக்கணும், அதாவது மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு சில ப்ரீநேட்டல், அதாவது குழந்தை வயிற்றில் இருக்கக்குள்ள இந்த மாதிரியான தருணங்களில் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வயிற்றுக்குள்ளே வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை டிசபிலிட்டி ப்ராப்ளத்துலேருந்து வெளியில், அதாவது டிசபிலிட்டியாக பிறக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ரொம்ப நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ப்ரீநேட்டல் பீரியடில். இதை தவிர்த்து அடுத்த ஸ்டெப் நேட்டல்னு சொல்லுவாங்க. நேட்டல்னால் அட் த டைம் ஆஃப் பை பர்த், குழந்தை பிறக்கிற டைமில் நேட்டல் பீரியட் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன வரும்னா, குழந்தை இயற்கையாக நேச்சுராக நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. இல்லை அந்த டைமில் மேக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை தண்ணி குடிச்சிடுறது, இல்லை தொப்புள் கொடி சுற்றிக்கிறது, இல்லை ப்ரீச் டெலிவரின்னு சொல்லுவாங்க. தலை வெளியில் வர்றதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வெளியில் வர்றது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு ஒரு குழந்தை பிறக்கக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸில் அந்த குழந்தை ஏதாவது ஃபேஸ் பண்ணாலோ, தாயோ இல்லை குழந்தையோ ரெண்டுமே கண்டிப்பாக பாதிக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த மாதிரி ஏதாவது பாதிச்சுன்னா அந்த குழந்தை டிசபிலிட்டியாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நேட்டல் பீரியடில் கரெக்டான டாக்டர் அட்வைஸ் கிட்ட, கரெக்டான மருத்துவர்கிட்ட பிரசவம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதாவது சில அவசர காலங்களில் நர்ஸம்மா பார்ப்பாங்க, இல்லை ஆயாமா பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவசர காலத்தில் வீட்டில் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான தருணங்களத்தில் குழந்தைய சராசரியாக கரெக்டாக வெளியில் எடுக்க முடியாத ஒரு காலகட்டம் வரக்குள்ள அந்த குழந்தை பாதிப்பு அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இது நேட்டல் பீரியடுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது. அடுத்தது போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே முடிஞ்சு குழந்தை வெளியில் வந்துட்ட பிறகும் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளிகேஷன் என்னென்னா, பிறந்த உடனே முதல்ல குழந்தை அழாத இருக்கும். சரிங்களா? அதே ஒரு பெரிய விஷயம். அழுதுட்ட பிறகு ஏதாவது அந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரலாம், எபிலெப்சி, சீஷர் டிஸார்டர்ஸ், அந்த மாதிரியான தருணங்களில் நிறைய வித்தியாசமான மெடிக்கல் டேர்ம்ஸ் உள்ள பேரில் குழந்தைங்களுக்கு வலிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு சில குழந்தைங்கள் கலரே மாறுவாங்க ஒரு டெஃபிஷியன்சிட்டால், இல்லை ஜாண்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு தருணங்களால் அந்த குழந்தைங்க என்ஐசியூ போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த என்ஐசியூலேயோ இல்லை குழந்தை பிறந்து முடிச்சிட்ட பிறகோ இந்த மாதிரியான ஒரு டெஃபிஷியன்சிட்டி காரணமாக அந்த குழந்தை டிசபிலிட்டியாக பிறக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசபிலிட்டியை அவாய்ட் பண்ணணும், ப்ரிவென்ஷன் பண்ணணும்னா முதல்ல கரெக்டான
வயசில் கரெக்டான இடத்துல முதல்ல கல்யாணம் பண்ணணும். உறவுமுறை திருமணங்களை முற்றிலும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் அதனால் டிசபிலிட்டி பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம். இதை தவிர்த்துட்ட பிறகு ப்ரீநேட்டல், நேட்டல், போஸ்ட்நேட்டல் இந்த 3 பீரியடை நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி குழந்தைய வந்து பெற்றெடுத்திங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அவசியம் உண்டு. ஸோ டிசபிலிட்டியை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய சில காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் வந்து கொஞ்சம் அவராக எல்லாருமே ரொம்ப ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கணுன்ற முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் கண்டிப்பாக போதுமான இடைவெளி அவசியம் விடணும். ஒரு சில தருணங்களால் ஒரு குழந்தை அபார்ட் ஆச்சுன்னா அடுத்தது உடனே அதாவது அடுத்த குழந்தைய தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடாது. அதுக்கு முற்றிலும் கேப் விட்டுட்டு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் தான் நீங்கள் அடுத்த குழந்தைக்கான டெலிவரி, அதாவது அடுத்த குழந்தைக்கான பருவ நிலையை வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக டிசபிலிட்டியை தவிர்க்கிறதுக்கான ஈஸியான வழிமுறைகள். அப்படி ஒருவேளை டிசபிலிட்டி இருக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலாத பட்சத்தில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ், அதாவது நிக்மெட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈசிஆர் ஊனமுற்றோர் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு பேர் உண்டு. இது எங்கே இருக்குன்னா முட்டுக்காடு எம்ஜிஎம்மை தாண்டி அடுத்த 1 கிலோமீட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முட்டுக்காடுன்ற ஒரு இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவனம் இது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சமூகம், நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய தேசிய நிறுவனம் இந்தியாவிலே 7 இடத்துல இருக்குது. அதில் எஸ்பெஷலி மல்டிபிள் டிசபிலிட்டின்ற பெரிய ஃபோக்கஸை நம்ம தமிழ்நாட்டில் முட்டுக்காடில் இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூட். இங்கே வந்து ஆரம்பகால சிகிச்சையிலேருந்து ரொம்ப பெரியவங்க பாதிக்கப்பட்ட மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, இல்லை டிசபிலிட்டியாகவும் சரி, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் உள்ள ரீஹாபிலிட்டேஷனை வந்து இங்கே நீங்கள் வந்து டோட்டலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப வெல் ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்ட் பார்வையில் நடக்கிற ஒரு பெரிய அட்டானமஸ் பாடி இது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களோ வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஆஃபீஸை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான அறிவுரைகள், விளக்கங்கள், உங்கள் குழந்தைகளுக்கான சிகிச்சை விளக்கம் இது எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு அவசியம் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.